ஓம் நமோ நாராயணாய. அன்பர்களே, விருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற இந்த 4 வகைப்பட்ட யுகங்களிலே தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கலியுகத்திலே யாருக்கும் அமர்ந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அப்படிப்பட்ட ஒரு எந்திரமயமான வாழ்க்கையிலே மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான். அப்படி இருப்பதனாலே நம்மை படைத்தவனாகிய பெருமானுக்கு அனுதினமும் காலையில் எழுந்தவுடனே நன்றி சொல்ல வேண்டும், அவனுடைய திருப்பெயரையாவது உச்சரித்து பாட வேண்டும் என்ற எண்ணம் கூட பல பேருக்கும் எழுவது இல்லை, இருப்பது இல்லை. ஆகையினாலே நாம் உறங்கி எழுந்தவுடனே அந்த இரவு பொழுதை நமக்கு நல்ல முறையிலே கழித்திட்டு அடுத்த நாள் காலையிலே எழச் செய்த அந்த பெருமானுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அப்படி பல நாமாக்களை கொண்டு, அதாவது திருப்பெயர்களை கொண்டு பகவானை போற்றலாம் என்பதை நாம் தொடர்ந்து சில வீடியோக்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி இன்றைக்கு ஊகாரம், அதாவது ஊ என்ற அந்த உயிரெழுத்தினை முதலாவதாக கொண்டு அதிலே அமைந்திருக்கின்ற பகவானுடைய சில பெயர்களை எல்லாம் எடுத்துரைத்து அந்த பகவானை நாம் போற்றி வாழ வேண்டும். அவ்வாறு போற்றி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பம் ஏற்பட இருந்தாலும் அவையெல்லாம் நிச்சயமாக விலகி போகும். திருவேங்கடம் வேம்கடம் என்றாலே பாவங்களை எல்லாம் உடனுக்குடனே அழிப்பவன் என்றுதானே பொருள். அப்படி இருப்பதனாலே அந்த பகவானுடைய அருமை பெருமையை நினைந்து நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். ஊஞ்சல் சேவையில் மனம் மகிழ்வாய் போற்றி. பகவானை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக அவரை அருமையான மலர்கள் எல்லாம், மலர் மாலைகளை எல்லாம் அழகாக கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்ற ஊஞ்சலிலே அமர வைத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு அவரை இருத்தி, பொதுவாகவே எல்லா திவ்ய கஷேத்திரங்களிலும் அந்த ஊஞ்சல் சேவையை நடத்துவது மிக முக்கியமான ஒரு சம்பிரதாயமாக இருந்து வருகிறது. ஆக இங்கே இந்த ஊஞ்சல் சேவைக்கு முதலிலே பெயர் பெற்ற அந்த தலமாக விளங்குவது அந்த பெருமான் வேங்கடத்திலே எழுந்தறி இருக்கின்ற அந்த திருவேங்கடத்தில்தான், திருமலையில்தான். ஆகையினாலே அவருடைய அந்த நெஞ்சத்தை மகிழ்விப்பதற்காக ஊஞ்சல் சேவையில் மனம் மகிழ்வாய் போற்றி என்று போற்றி வணங்கி, ஊருணியாய் மக்களுக்கு பயனளிப்பாய் போற்றி. ஊருணி என்றால் ஊருக்கு பொதுவான ஒரு நல்ல கிணறு, நீர்க்கிணறு என்று அர்த்தம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று திருவள்ளுவர் மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒருவனுடைய செல்வம் எப்படி பயன்படும் என்பதை பற்றி பாடுகிற பொழுது இந்த ஊருணி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஆக அங்கே செல்வந்தனிடத்திலே இருக்கின்ற அந்த செல்வம் கொடுக்கின்ற குணமுடையவரிடத்திலே இருக்கின்ற செல்வம் எப்படி எல்லோருக்கும் பயன்படுகிறதோ அப்படி
இந்த பெருமான் ஊருணியாக இருந்து கொண்டு தன்னை தொழுகின்றவர்களுக்கும் தொழாதவர்களுக்கும் கூட கிருபை செய்து அவர் பயன் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம். ஆகையினால் ஊருணியாய் மக்களுக்கு பயனளிப்பாய் போற்றி, ஊரக்கம் இன்றி காப்பவனே போற்றி. பொதுவாக இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாமே பகல் நேரத்திலே உழைக்கின்றன, இரவு நேரத்திலே உறங்குகின்றன. அது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விதி விலக்காக பார்க்கிற பொழுது ஒரு பக்தன் இரவு நேரத்திலே விழித்துக்கொண்டு பகவானை வணங்குகிறான். அவன் பகல் நேரத்திலே சேவை செய்துவிட்டு ஓய்வெடுக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் மனிதன் இப்படி ஊன் என்றால் உண்ணுதல், உறக்கம் என்றால் தூங்குதல். மனிதனுக்கு ஊனும் உறக்கமும் இருக்கின்றது என்றாலும் பகவானுக்கு எதுவும் இல்லை. அவன் உண்மையாக எதையும் ஏற்றுக்கொள்வது இல்லை, உறங்குவதும் இல்லை. சரி, பகவான் உறங்குகிறான், அவனை துயில் எழுப்புகிறோம் என்று சொல்லி அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோமே, அது எவ்வாறு என்று கேட்டால், மனிதன் என்ன நினைக்கிறான், தன்னை போலவே பகவானும் இருக்கிறான், அவனுக்கும் ஓய்வு தேவை என்று நினைத்து கொண்டு அவன் உறங்குவதாக கருதி கொண்டு அவனை விடியற்காலை நேரத்திலே பள்ளி எழுந்தருள்வாய் என்று எழுப்புவதாக நம்முடைய சம்பிரதாயம் அமைந்திருக்கிறது. ஆனால் பகவான் உண்மையிலே உறங்குவது இல்லை. அவன் உறங்குவது போல யோக துயில் புரிகிறான். அதாவது அவன் உறங்குவதாக இந்த உலகத்தவர் நினைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு ஒரு பொய்யான தூக்கத்தை தூங்குகிறான் என்று அர்த்தமாகும். ஆகையினாலே அப்படி உணவும் உறக்கமும் இல்லாமல் தன்னாலே படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் மட்டுமல்லாமல் தேவர்களை கூட காப்பவனாக இருப்பவன் பெருமான். ஆகையினாலே உன்னுறக்கம் இன்றி காப்பவனே போற்றி, ஊனேறு சங்கம் இடம் கொண்டாய் போற்றி. ஊனேறு சங்கம், சங்கம் என்றால் சங்கு. இங்கே பகவானுடைய பாஞ்சசன்யத்தை குறிப்பது. அது ஊனேறு என்றால் வளைந்து வலம்புரி சங்காக அது இருக்கிறதாகினாலே அதை ஊனேறு சங்கம் என்று அழைக்கின்றோம். அந்த ஊனேறு சங்கம் இடம் கொண்டாய் போற்றி. இடக்கையிலே அந்த சங்கினை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதை வெற்றி பெறுவதற்கு பெற்ற பிறகு ஊதி மகிழ்கிறான். பகைவர்களை போருக்கு அழைக்கின்ற போதும் அந்த சங்கினை ஊதுகிறான் என்ற அர்த்தம். பகவான் குருச்சேத்திர போரிலே தன்னுடைய அந்த சங்கத்தை எடுத்து ஊதிய போது அவனுடைய அதிர்வலையை கேட்க முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் துரியோதனுடைய படை வீரர்கள் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே அந்த ஊனேறு சங்கம் இடம் கொண்டாய் போற்றி, இடக்கையிலே கொண்டவர் என்ற அர்த்தம். ஊதுகுழல் கை கொண்டு இசை பொழிவாய் போற்றி. ஊதுகுழல் என்றால் வேங்குழல், புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு அவன் இசைக்கின்றான். இசைக்கின்ற பொழுது அந்த இசை வெள்ளத்திலே எல்லா உயிரினங்களும்
அப்படியே தங்களுடைய செயலை மறந்து படுத்துக்கொண்டு இருக்கின்றன என்று ஆழ்வார் பாடியிருக்கிறார். ஆகையினாலே ஊனேறு செல்வத்தை உடனளிப்பாய் போற்றி, அதாவது எந்த விதமான தீங்கையும் தராத நல்ல செல்வத்தை அளிக்கின்றவனாகையினாலே அவனை அந்த ஊனேறு செல்வத்தை உடனளிப்பாய் போற்றி என்றும், ஊக்கமும் ஆக்கமும் அளிப்பவனே போற்றி, மனிதர்களுக்கு ஊக்கமாகவும் அந்த ஊக்கத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஆக்கமாகவும் செல்வமாகவும் இருப்பவன் அவனே. ஆகையினால் ஊக்கமும் ஆக்கமும் அளிப்பவனே போற்றி. ஊக்கத்தின் உறைவிடமே போற்றி ஓம் போற்றி. ஆக எல்லாவற்றுக்கும் உறைவிடமாக இருக்கின்றவன் பெருமான். ஆகினாலே அவனை ஊக்கத்தின் உறைவிடமே போற்றி ஓம் போற்றி என்று போற்றி வாழ்வோம். சகல விதமான நன்மைகளை பெற்று இந்த வையத்திலே வாழ்வோம் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். கண்டிப்பாக எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.